அருமையானவர்களே, இந்த நாளிலும் தாடி வீட்டு ரகளை 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்சலோம் தாவீதின் செய்வதற்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவரி கழுதையின் மேல் வயிறு வரும்போது அந்த கோவரி கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாளி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாளி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நோக்கினான், நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவரி கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமே ஒரு கல்வாரி மரத்தில் தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவா தனக்கு அதை அறிவித்து நோக்கி, நேதை கண்டாய பின்னே ஏன் அவனை அங்கு வெட்டி தரையில் தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடவுளே இருப்பேனே என்றார். தாடி வீட்டு ரகளை. அருமையானவர்களே, தாடி வீட்டு ரகளை. என்ன தாடி வீட்டு ரகளை? தாடி யார் வச்சிருந்தா? நம்ம அப்சலோம் ஐயா வச்சிருந்தார். அழகுன்னா அழகு, அப்படி முடி அழகா இருக்குமா, அப்படியே நிறுத்து கொடுப்பாரு. 50 சேக்கல் நிறையா இருக்குமா அந்த காலத்துல. அவ்வளோ அழகா இருந்திருக்காரு. தாடியும் அதையும் அந்த முடியும் பார்க்கும்போது அப்படியே இந்த காலத்தில் எந்த நடிகரும் கிடையாது, அந்த மாதிரி அழகு, அவ்வளோ அழகா இருந்திருக்காரு. அந்த தாடி வைத்த தாடி வீட்டு ரகளை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாடி வீட்டு ரகளை அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்துச்சுயா. இந்த பதவி ஆசை யாரைத்தான் ஏன் விடாமல் இருக்கு. அந்த காலத்திலேயே பாருங்க, தவராஜ் அப்படி ஆட்சி பண்ணுறத அதை பார்க்கும்போது இங்கே அப்சலோம் பிள்ளைங்கிறத மறந்துட்டான். தகப்பை எப்படா சாவான், அரியணையில் எப்படா அமரலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். வருஷம் ஆயிடுச்சு, 20-25 வருஷம் ஆயிடுச்சு. தகப்பனுக்கு ஒரு வேதியும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. ஆக தாடி வீட்டு ரகளை, இந்த அப்சலோமுக்குள்ளாக ஒரு ரகளை வந்துட்டு, மனசுக்குள்ளாக ஒரு கலட்டா வந்துச்சு. அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பதாக, புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, சந்தோஷம் வருகின்றது இயேசுவால் சமாதானம் விரைகின்றது, சந்தோஷம் வருகின்றது இயேசுவால் சமாதானம் விரைகின்றது, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, நோய்கள் எல்லாம் நீங்குகின்றது இயேசுவால் பேய்கள் எல்லாம் பறக்கின்றது, நோய்கள் எல்லாம் நீங்குகின்றது இயேசுவால் பேய்கள் எல்லாம் பறக்கின்றது, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, கடன் எல்லாம் கரைகின்றது இயேசுவால் உடன்பிறப்பு உதவுகின்றாரே, கடன் எல்லாம் கரைகின்றது இயேசுவால் உடன்பிறப்பு உதவுகின்றாரே, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, நம்பிக்கை பெருகுகின்றது இயேசுவால் நன்னடத்தை வருகின்றது, நம்பிக்கை பெருகுகின்றது இயேசுவால் நன்னடத்தை வருகின்றது, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே, அங்கிங்கு அலைய மாட்டேனே இயேசுவால் அதிசயத்தை கண்டிடுவேனே, அங்கிங்கு அலைய மாட்டேனே இயேசுவால் அதிசயத்தை கண்டிடுவேனே, இன்றைக்கு இப்போதே புது பலன் தருகின்றாரே இயேசு, புதிய நன்மை செய்கின்றாரே. தாடி வீட்டு ரகளை. என்ன ரகலையா? தாடி யார் ஐயா? நம்ம அப்சலோம் ஐயா தான் தாடி வீட்டு ரகளை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்பாவுக்கு எதிராக ஆசை வந்துருச்சுயா. இந்த பதவி ஆசைங்கிறது ரொம்ப கொடூரமானது போல தெரியுது. தகப்பனையே க்ளோஸ் பண்ணிட்டு தகப்பனுக்கு பிறகு வருவோன்னு நினைக்கலையா. நிறைய பேர் தற்காலத்தெல்லாம் பார்க்கும்போது தகப்பனுக்கு பிறகு வந்தால் போதும்னு நினச்சாங்க ஐயா. ஆனால் அந்த காலத்தில் அப்சலோம் பார்க்கும்போது தகப்பனே க்ளோஸ் பண்ணிடுவோம். எத்தனை காலம் தான் இந்த கிழமை சீட்டில் உட்காந்துருக்குது, நம்ம என்னைக்கு அரசாணில் உட்காந்து ஆணை போடுறது, நம்ம என்னைக்கு இந்த கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனா இவனுக்கு தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பணுன்னு பார்க்குறான், தகப்பன் நல்லா தான் இருக்கிறான், ஆள் போகிற மாதிரி தெரியல. உடனே இவன் ஒரு முடிவு பண்ணான், இவனுக்கு ஒரு திட்டத்தை போட்டாய்யா. உடனே அங்கே பார்க்கவும் சட்டசபைக்கு வெளியே நின்றுக்கிடுவான்யா. சட்டசபைக்கு வெளியே நின்றுச்சு, யாராவது அங்கே யாரையாவது பார்க்க போகணும்னு நினச்சா, எப்பா உன் நியாயம் கரெக்டாக இருக்கியா, இவன்ட்ட ஃபுல்லாக அநியாயம் இருக்கும், ஆனால் அப்படியே கட்டி அணைச்சிக்கிடுவான், அப்படி முத்தம் கொடுத்துக்கிடுவான். ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டான், உன்கிட்ட நியாயம் இருக்கும் தம்பி. உடனே எல்லாரும் அப்சலோம் அப்சலோம்னா பார்த்தான், எல்லாரையும் கூட்டு ஒரு விருந்து வச்சான். அப்சலோம் இப்போ பாருங்க,
கூட்டம் ரெண்டா பிரிஞ்சிட்டு தாவீது தன் பையனுக்கு பயந்து ஓடுறாயா, கால்நடையா நடந்து போறான், அழுதுகிட்டே போறாயா. இப்போதான் வருகிறது தேவனுடைய தீர்ப்பு வரப்போகிறது ஐயா. எந்த ஆட்சி? தேவனுடைய ஆட்சியா? தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேற போகிறது. யார் கையில ஆட்சி கொடுப்பது? தாவீது கையில ஆட்சியை கொடுப்பதா? அப்சலோம் கையில ஆட்சியை கொடுப்பதா? தேவன் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது ஐயா. இங்கே பார்க்கின்ற வேளையிலே காண்கே தாவீது அழுதுகிட்டே சொல்லிட்டு போவாரியா. கர்த்தர் என்ற சீமைங்கிறவன் தாவீது நடந்து போகல, கள்ள தூக்கி எரிஞ்சுக்கிட்டே போவா. ரத்த பிரியான மனுஷனே, உனக்கு வேணும் ஐயா, இதுவும் வேணும். தாவீது சொல்லுவான், எப்பா யோவாப்பு, அந்த சீமையை கொண்டு போடாத, கர்த்தர் இதை பார்த்தாவது எனக்கு ராஜ்யத்தை திரும்ப தரட்டியா, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கிட்டு அழுதுகிட்டே போறான் ஐயா தாவீது ராஜா. ஐயோ, எனக்கு எதிராக வேற யாரும் வந்தாலும் சரி ஐயா, எத்தனை கோலியாத்து வந்தாலும் கொண்டு போட்டுருவேனே, என் பிள்ளையே எனக்கு எதிராக வந்துட்டானே, ஆண்டவனே என்ன செய்வேன்? தீர்ப்பு தேவனுடைய பக்கத்துல போறதுயா. இப்போ இந்த தாடி வீட்டுல ரகல, இந்த தாடி வச்ச அப்சலோம் என்ன செய்யறாருன்னா, இப்ப ஆண்டவர் தீர்ப்பு எழுத போறாரு. நல்ல முடியா, அந்த முடியே அவனுக்கு எவனா ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருயா. ஆண்டவரால ஒரு சிறு துரும்ப கூட உனக்கு அகைன்ஸ்டா ஏற்படுத்த முடியும். நல்ல நம்பிக்கைக்குரியவன் கூட உன்னை காட்டி கொடுத்து விட முடியும். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை கண்மலை இயேசு கிறிஸ்துவா இருந்தா சரி. உன் பணத்து மேல நீ ஆசையை வச்சிருந்தா அந்த பணத்தை இன்கம் டாக்ஸ்காரன் வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஆண்டவரால் ஏற்பாடு பண்ண முடியும். இங்கே பார்க்கின்ற வேலையில அப்சலோமோட முடிதான் ஐயா. அப்சலோம் இங்கே பார்க்கின்ற வேலையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்சலோம் அப்படி கோவேர் கழுத மேல அப்படி ஏறி போயிட்டே இருக்கு ஐயா. கர்வாலி மரத்துல அங்க முடி மாட்டிக்கிட்டுச்சியா, மாட்டிக்கிட்டு இப்போ தேவன் அங்க தன்னுடைய தீர்ப்பை எழுதுகிறார். தாவீது ராஜாவை நீ திரும்ப வா, அப்சலோமுடைய காரியங்களை நான் பார்த்தேன், அவன் இளம் வயது உள்ளவன் தான், ஆனால் எனக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான், தன்னுடைய தந்திரத்தினாலே மந்திரத்தினாலே எல்லா காரியம் சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். முடியாது, எனக்கு பயந்தால்தான் முடியும். கொஞ்ச காலம் நான் மௌனமாக இருந்து விட்டேன். தாவீது ராஜாவை நீ திரும்ப வந்து அறையில் அமரு என்று தீர்ப்பை தேவன் தாவீது பக்கமாக திருப்பினார். அங்க தாடி வீட்டு ரகலை, அப்சலோமுடைய ரகலை அங்கே செல்லுபடியாமல் போக பண்ணினது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 54:10 நல்ல ஒரு வசனம் உண்டு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக என்று சொல்லப்பட்டிருக்குது. ஓ தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனே, உனக்கு விரோதமாக கோர்ட்டு தீர்ப்பு வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்க வராது. எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் தேவன் தீர்ப்பை ஓன் பக்கம் நியாயம் இருக்கும்போது ஓன் பக்கம் தான் கொண்டு வருவாரு. என்ன பிள்ளி சூனிய கட்டுகள் எவ்வளவு செஞ்சாலும் சரி, எங்கே அப்சலோம் எவ்வளவோ தந்திரம் மந்திரம் அகித்தோப்போல் எல்லாரையும் கையில எடுத்தா ஐயா, எல்லாரையும் கையில எடுத்தாலும் கூட தேவனை கையில் எடுக்க முடியல ஐயா, தேவனை கையில் எடுக்க முடியல. இன்றைக்கு இந்த தேவாதி தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார், உன்னுடைய காரியம் என்னுடைய கையிலே இருக்கிறது, நான் தான் தீர்ப்பை எழுதுவேன், நான் தான் முடிவுரையை கொடுப்பேன், முன்னுரையை கொடுத்த நான் தான் முடிவுரையை கொடுப்பேன். என்னுடைய தீர்ப்பு மாறாததா இருக்கும். என்னுடைய தீர்ப்பை யாரும் ஒன்று செய்ய முடியாது. அப்சலோம் அன்னைக்கு காலையில கோவேர் கழுதில ஏறுகின்ற பொழுது தனக்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று நினைத்திருப்பானா? நினைத்திருக்கவே மாட்டான். தேவன் முடிவை கட்டளையிட்டார். இன்றைக்கு அருமையான செல்வத்திலே வாழ்ந்து கொண்டு செல்வ செருக்கிலே இருக்காத, செல்வம் தேவைதான், பணக்காரர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பணம் கண்டிப்பா தேவைதான். அந்த செல்வத்திலே ஏழையை போட்டு நசுக்குவேன் என்று மட்டும் நினைக்காத. இன்னைக்கு நீ நசுக்கிட்டாலும் தேவன் அதை விசாரித்து கேட்பார். தேவன் கண்டிப்பாக கேட்பார். தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கர்வாலி மரத்தில் இந்த முடி மாட்டி கொண்டதையா, அவனுடைய தாடி சிக்கி கொண்டதையா, அப்சலோமுடைய கதை முடிந்ததையா. வேண்டாம், அப்சலோம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார். குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பாத, தாய் தந்தையருக்கு விரோதமாக எழும்பாத, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் ஆயுசு நாட்கள் விருத்தி அடையட்டும். உன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக சாட்சியாக எழும்பாத, சொத்துக்களுக்கு ஆசைப்படாத, அண்ணன் தம்பிகளை பயக்காத, கர்த்தருக்கு பயந்து நட. தாவீதை திரும்ப கொண்டு வந்த தேவன் உன்னுடைய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வருவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, தாடி வீட்டு ரகலை கர்த்தர் அப்சலோமுடைய ரகலை ஆண்டவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவரே, தேவனுக்கு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி கடைசி அதிகாரத்தில் எழுதுகிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து நன்மை செய், தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களை சுகித்து வாழ்வார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். தேவனை உமக்கு பயந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய மனமோட போக்கிலே போகாதபடி ஆண்டவரே, பிறருக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதபடி கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலக கிருபை செய்யுங்க.
ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நிலைப்பாட்டு கொண்டு வாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.